ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு குட்டி டாபிக் தான் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் எரர்னா என்ன? ஏதோ ஒரு தப்பு வந்து நடந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். கரெக்டா? ஸோ ராங் திங் ஹேஸ் ஹேப்பன்ட். ஓகே. இந்த எரர் வந்து ஹியூமன் மேடாகவும் இருக்கலாம். கரெக்டா? ஹியூமன் மேடாகவும் இருக்கலாம். அதை நம்ம பண்ண தப்பாகவும் இருக்கலாம். இல்லை கம்ப்யூட்டர் சைட்லேருந்தும் எரர் வரலாம். ஓகே. ஸோ கம்ப்யூட்டர் சைட்லேருந்தும் எரர் வரலாம். ஸோ அதில் உள்ள டைப்ஸாக நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சின்டாக்ஸ் எரர். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சின்டாக்ஸ் எரர். அதுக்கு முதல்ல சின்டாக்ஸ் என்ன தெரியணும்ல? ஸோ சின்டாக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு கிராமட்டிக்கல் ரூல்ஸ். ஓகே, கிராமட்டிக்கல் ரூல்ஸ் டு பி ஃபாலோட். எதுக்கு ஃபாலோ பண்ணணும்? ப்ரோக்ராம் எழுதுறதுக்காக. டு ரைட் அ ப்ரோக்ராம். ஏன் வந்து ஒரு கிராமட்டிக்கல் ரூல்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ ப்ரோக்ராமிங்க்கு இந்த கம்ப்யூட்டருக்கு புரியணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ரூல் செட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து எக்ஸ்பிரஷன், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து இது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், நீ வந்து கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அதுக்கு சொல்லிடுவாங்க. ஒரு பேட்டர்ன் மாதிரி, இந்த பேட்டர்ன் நீ பார்த்தனா இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து கம்பைலர்கிட்ட சொல்லிடுவாங்க. ஓகே. ஸோ அதுதான் வந்து சின்டெக்ஸ். அதை ஃபாலோ பண்ணாதான் நமக்கு கரெக்டான அவுட்புட்டு, வேலை எல்லாம் கரெக்டாக நடக்கும். ஓகே, இப்போ இதில் ஏதாவது தப்பு பண்ணா அப்படின்னா தான் அதுக்கு பேர் சின்டாக்ஸ் எரர். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 நான் இப்படி வெறுசாக இப்படி போட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்டாக்ஸ் எரர். ஏன்? எல்லா லைனுமே செமிகோலன் அப்போ செமிகோலன் வச்சு முடியணும். ஓகே, செமிகோலன் வச்சு முடியலை அப்படின்னா அது வந்து சின்டாக்ஸ் எரர். ஏன்னா ரூல்ஸை வந்து அதை வயலேட் பண்ணிடுது. ஓகே, ஸோ அதனால தான் இங்கே வந்து இதில் வந்து சின்டாக்ஸ் எரர். நெக்ஸ்ட் வந்து சிமாண்டிக் எரர். நான் சொன்னேன்ல, சின்டாக்ஸ் எரர் வந்து சின்டாக்ஸ் எரர் நம்ம பண்ணுறது தான். சிமாண்டிக் எரர் முழுக்க முழுக்க நம்ம பண்ணுறது தான். என்னன்னா அது வந்து லாஜிக்கல் எரர். ஓகே, அது வந்து லாஜிக்கல் எரர். இப்போ எனக்கு வந்து அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் வேணும். ஓகே, எனக்கு வந்து அடிஷன் ஆஃப் நம்பர்ஸ் வேணும். இப்போ அடிஷன் ஆஃப் நம்பர்ஸில் போயிட்டு நான் ஏ மைனஸ் பி பண்ணால் என்ன அர்த்தம்? தப்பு தானே? இப்போது 5 3 கொடுக்குறேன், எனக்கு 5 + 3 18 அவுட்புட் வரணும். ஆனால் 5 - 3 எனக்கு 2 தான் எனக்கு வந்து ஆக்சுவல் அவுட்புட். ஓகே, இது வந்து எக்ஸ்பெக்டட், இது வந்து ஆக்சுவல். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து லாஜிக்காக வந்து நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். ஓகேயா? அதுதான் வந்து சிமாண்டிக் எரர். லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ரன் டைம் எரர். ஓகேயா? ஸோ ரன் டைம் எரர். இந்த ரன் டைம் எரர்னா என்ன? இது வந்து கம்ப்யூட்டர் சைட்லேருந்து வர்றது. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்ட் ஏ இருக்குது. ஓகே, இன்ட் பி இருக்குது. நான் ஏவையும் பிவியும் நான் வந்து இன்புட் வாங்கிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமா நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். சும்மா ஜஸ்ட் எழுதுறேன். நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன், ஏ டிவைடட் பின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து சின்டாக்டிக்கலியும் கரெக்டு. ஓகே, சிமாண்டிக்காவும் கரெக்ட். ஏன்னா நான் டிவிஷன் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஆனால் இங்கே வந்து ரன் டைம் எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்? ஏன்னா இங்கே டிவிஷன் பை 0 வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ டிவிஷன் பை 0. இப்போ பிக்கு நான் வேல்யூ 0 கொடுத்து ஏக்கு நான் 1 கொடுத்தேன்னா 1/0 பண்ண முடியாதுல்ல. ஸோ டிவிஷன் பை 0 எரர் வரும். ஆனால் அது எப்போ நமக்கு தெரியும்? ஏக்கும் பிக்கும் இன்புட் வாங்கிட்டு ஏ டிவைடட் பி பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து ரன் டைம் எரர். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஃபைல் அக்சஸ். ஓகே, ஃபைல் வந்து கிரியேட் பண்ணாமலே அந்த அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணால் அது வந்து ரன் டைம் எரர். அது ஓகே, எரர்னா இவ்வளோ தான், 3 டைப்ஸ் தான். ஓகே, ஸோ மற்ற டாபிக்ஸில் நம்ம மற்ற வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.